என்னடா இப்ப என்ன பிரச்சனை பண்ணலாம்னு வந்திருக்க? பிரச்சனையை முடிக்கலான்னு வந்திருக்கேன்டா. என்ன சொல்ற? அதான் சொன்னேனே, என் ஃப்ரெண்ட் சைபர் கிரைமில் இருக்கான்னு. அவங்ககிட்ட கால் ரெக்கார்டிங்க கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தேவையில்லாம போலீஸ் அது இதுன்னு அலைஞ்சிருக்க. வெண்மதி தான் பேசியிருக்கான்னு எல்லாத்துக்குமே தெரியும். வெண்மதி பேசலடா. சும்மா உளராதடா. வெண்மதி பேசலன்னா வேற யார் பேசியிருக்கா? யார் பேசினாங்கன்னு இந்த கால் ரெக்கார்டிங்ல இருக்கு. என்னடா சொல்ற? யார் பேசியிருக்காங்க? அது நீ மட்டும் கேட்ட பத்தாது, குடும்பத்தோட ஒன்னா கேளுங்க. வா. நீ வாமா. இன்னையோட கெட்ட நேரம்லாம் முடிய போகுதுமா. நாளையிலிருந்து நீ சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்க போற. வாடா வா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ அத்தை, அவங்க வேற எதுக்கும் வராங்க. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? உங்களால கை காலெல்லாம் எனக்கு உதற ஆரம்பிக்குது. என்ன வில்லங்கமாவே பாக்குறாங்க. எல்லாரும் இருக்கீங்க? முக்கியமான ஆளை காணாம. Where is கீர்த்தி? நான் இங்கதான் இருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா, கீர்த்தியோட நிச்சயதார்த்தத்தை ஃபோன் பண்ணி நிறுத்துறது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அது வெண்மதிதான்னு ஏற்கனவே தெரியுமே. அதுல புதுசா கண்டுபிடிக்க என்ன இருக்கு? வெண்மதி கதை நீங்க சொன்னது. ஆனா அதே கதைக்குள்ள இன்னொரு கதை பேசுனது வேற ஒரு கேரக்டர் தான் சொல்லுது. இருக்கிறத இல்லாததா சொல்றது, இல்லாததை இருக்கிறதா சொல்றது. உனக்கு இதுவே வேலையா போச்சு முரளி. உனக்கு பொழுது போகலனா அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? அவ சொல்றதுக்கு ஆதாரம் இருந்தா காட்டட்டும். நாமளும் வெண்மதியை காப்பாத்தணும் தானே நினைக்கிறோம். நீ நினைச்சத நல்லா காயப்போகுது. ப்ளீஸ் தேவையில்லாம எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணாத. முதல்ல அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ப்ளே பண்ணு. என்னது வாய்ஸ் ரெக்கார்டிங்கா? என்னது வாய்ஸ் ரெக்கார்டரா? ஆமாமா, இவன் சைபர் கிரைம்ல போயிட்டு அந்த கால் வாய்ஸ் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கான்.
அதுல பேசினது வெண்மதி இல்லையா? வெண்மதி இல்லைன்னா வேற யாரு? ப்ளே பண்றேன். அந்த வாய்ஸை கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்க அது யாருன்னு. கீர்த்திக் மாமனாரா வர இருந்தவருக்கு ஃபோன் பண்ணி கீர்த்திக் கேன்சர் இருக்குன்னு சொல்லி அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தின அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் சைபர் கிரைம்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிளியரா எனக்கு கொடுத்துட்டான். உண்மையாவே கிடைச்சிருக்குமா? என்ன கீர்த்தி? கமிஷனரே ஃபோன் பண்ணி அந்த ரெக்கார்டிங்கை கொடுக்காதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். ரொம்ப தைரியமானவன், நேர்மையானவனும் கூட. அது அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கேட்டதும் நீங்க கொடுக்குற ஷாக் ரியாக்ஷனை எனக்கு க்ளோஸ்அப்ல பார்க்கணும் போல இருக்கு. ஹலோ, யாருங்க? நான் யாருங்கிறத விட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன். அப்புறம் நானே கால் பண்ணுவா? நான் கால் பண்ணதே இந்த விசேஷத்தை பத்தின முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான். ஒரு நிமிஷம் இருமா, நான் வெளியில வந்து பேசுறேன். இது எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரியே இருக்கே. டேய் முரளி, அவ்வளவுதானா? முடிஞ்சா? இல்லை மச்சி, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் விட்டுருக்காங்க. பிரேக்குக்கு அப்புறம் இருக்கு. இப்ப சொல்லுமா, என்னமா முக்கியமான விஷயம்? 10 நாள்ல சாக போற பொண்ணு உங்க பையனுக்கு பேசி முடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களே, அத சொல்றேன். என்னமா சொல்ற? ஆமாங்க, நீங்க உங்க பையனுக்கு பாத்திருக்க பொண்ணு கீர்த்திக்கு கேன்சர் இருக்கு. ஏமா, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இல்லாத பொருளாத சொல்லி கலைக்க பாக்குறேன். வேமா போன ஃபர்ஸ்ட் ஆடியோ முதல் தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க நினைச்சது நடக்கல. திரும்பவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதையும் கேளுங்க. இந்த ஆடியோவை கேட்டுட்டுதா அவர் டென்ஷன் ஆகி நிச்சயதார்த்தத்தையே நிறுத்தினார். ஏமா, உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாது? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. வைமா போன நம்மளனா தான் முட்டாள் ஆயிடுவீங்க சார். ஒரு நாள் 2 நாள் இல்ல சார், உங்க வாழ்நாள் முழுக்கவும் உங்க புள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில நீங்க புழுவா துடிப்பீங்க. நீ யாருமா? முதல்ல அதை சொல்லு. சொல்ற விஷயம் முக்கியமா இல்ல சொல்றவங்க யாருன்றது முக்கியமா? ரெண்டும் தான். எனக்கு அதை உங்ககிட்ட சொல்றதுல எந்த பயமும் இல்ல சார். என் பேரு வெண்மதி. நீங்க மருமகளாக்க பாக்குறீங்களே கீர்த்தி, அவங்களோட கம்பெனில நான் டிசைனரா வேலை செய்யறேன். உனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு உங்க மேல எந்த வஞ்சமும் இல்ல. ஒரு நல்ல குடும்பத்தை ஏமாத்துறாங்களேன்ற கோவம், அதுவும் இப்ப வந்த கோவம், அவ்வளவுதான். உங்களுக்கு நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தா வெளியில ஒரு கார் நிக்குதே, அது மேல ஒரு கவர் இருக்கு, அத போய் எடுத்து பாருங்க. உங்க சந்தேகம் எல்லாம் தீந்துடும். அதுக்கு மேல கீர்த்திய மருமகள் ஆக்குறதும் ஆக்காததும் உங்க இஷ்டம். ஆமா, நீங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க போய் அந்த கவரை எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம சந்திச்சு பேசலாம். என்னடா கேட்டியா?
மேகா கேட்டீங்கள? மம்மி, மாமா சார், ஆடியோ கேட்டீங்கல்ல? இதில் இருக்கிறது வெண்மதியோட குரல் இல்லைன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். நீங்க எல்லாரும் அடிக்காம சொல்லுவீங்க. ம்? ஆனா இதில் இருக்கிற குரல் யாருதுன்னு நான் சொல்லக்கூடாதுப்பா. நீங்களும் சொல்லுங்க. இது ஜோதியோட குரல் மாதிரி இருக்கு. அவ எப்படி? ஜோதியோடதா? என்ன சொல்ற? ஏன் பொண்ணு மேல எதுக்கு பழிய போடுற? அம்மா அமைதியா இருங்க. எனக்கும் அது ஜோதியோட குரல் மாதிரி தான் இருக்கு. ஏன் வெண்மதி ஜோதி மாதிரி குரல் மாத்தி பேசியிருக்க? இப்பெல்லாம் எவ்வளவோ டெக்னாலஜி எல்லாம் முன்னேறி இருக்கு, அது தெரியும்ல. என்ன ஏன் மம்மி நீங்க மாப்பிள்ள சார், உங்களுக்கு தாடி வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலன்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறீங்களே, அதை சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜி ஏதாவது யூஸ் பண்ணி வெண்மதி குரலை மாத்தி பேசியிருந்தாலும் தான் பெரிய வெண்மதின்னு ஏன் சொல்லணும்? இல்ல, இது மாத்தி பேசின குரல் மாதிரி இல்ல. இது உண்மையாவே ஜோதி தான் பேசியிருக்கா. சரிப்பா, அது ஜோதியோட குரலனே வச்சுப்போம். ஆனா அவ ஏன் அப்படி பேசணும்? அவ ஏன் கீர்த்தி கல்யாணத்தை நிறுத்தணும்? அதை ஜோதியை கேட்டதா தெரியும். அதுவும் இல்லாம அவளை இப்படி பேச சொன்னது யாருன்னு அவளை கேட்டதா தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? என்ன கீர்த்தி? எனக்கு என்னமோ இது அவ பேசின மாதிரி தெரியல. இல்லம்மா, இது ஜோதியோட வாய்ஸ் தான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அவதான் கீர்த்தியோட கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கா. அந்த பழியை தூக்கி வெண்மதி மேல போட்டிருக்கா. இதுல ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கு. இல்லடா, நீ ஒண்ணும் சொல்லாதம்மா. அத நான் ஜோதி கிட்டே கேட்டுக்கிறேன். அவ ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகும். சொல்லுங்கண்ணா. நீ இப்ப எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேண்ணா. சரி, அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு நம்ம வீட்டுக்கு வா. நம்ம வீட்டுக்கா? என்ன விஷயம்னா? ஏன் என்னன்னு சொன்னாதான் வருவியா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னால வர முடியலன்னா சொல்லு, நான் அங்க வரேன். இல்ல இல்ல, நானே வரேண்ணா. சீக்கிரம் வா. ஆட்டோ என்ன வரல? இப்ப வரேன் இருக்கா. ஜோதி வந்தா நம்ம நிலைமை ஐயோ. பாவண்டா வெண்மதி. தப்பு பண்ணவங்க யாருன்னு தெரியாம அனாவசியம் அவ மேல பழிய போட்டு அவளை திட்டி அடிச்சு தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அண்ணனுக்கு அப்படியே மனசு துடிக்குது. அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாடா, எப்படி துடிச்சிருப்பா. இப்ப பாரு, போன் பண்ணி பேசினது உன் தங்கச்சி. அவளை இப்படி போன் பண்ணி பேசுனது எந்த களவாணி இல்ல ஒரு களவாணி கூட்டமானு தெரியல. முரளி, வார்த்தையை அளந்து பேசு. பேசினது அவதானான்னு தெரியாம பேசாத. ஜோதியே வந்து நான் தான் போன் பண்ணி பேசினேன்னு சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்ட போல இருக்கு.
அதான் வாய்ஸ் நல்லா கிளியரா கேக்குது. இதுக்கு மேல உனக்கு என்ன ஆதாரம் வேணும்? இங்க யாரும் எதுவும் பேச வேணாம். அவளே வரட்டும், ஏன் பண்ணான்னு சொல்லட்டும். மாப்பிள்ள அவசரமா வர சொன்னியே, என்னென்ன ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே உன்னாலதான். இப்ப வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறியா? என்னாலயா? நான் என்ன பிரச்சனை பண்ண? எனக்கு இருக்கிற பிரச்சனையே பார்த்தாதான் அத சமாளிக்கவே எனக்கு சரியா இருக்கு. இதுல நான் எங்க பிரச்சனை பண்றது? கீர்த்தியோட நிச்சயதார்த்தத்தை எதுக்காக தடுத்து நிறுத்தின? என்னென்ன சொல்ற? நான் இப்ப உங்களோட நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தின? அன்னைக்கு நின்னுச்சுல, அது சொல்றா. யாரும் எதுவும் பேசக்கூடாது. அவள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்ல, நான் மட்டும்தான் பேசுவேன். எதுக்காக தடுத்து நிறுத்தின? அண்ணே, என்னென்ன பேசுற நீ? அத நிறுத்தினது வெண்மதினே உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து நீ ஏன் நிறுத்தினன்னு என்ன கேக்குற? அப்போ நீ நிறுத்தல, உனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அப்படித்தானே? ஆமாண்ணே, எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் ஏன் நிறுத்த போறேன்?